ஒரு கிராமம் அல்லது தொகுதியில் உள்ள மக்கள் தேர்தலை புறக்கணிப்பது ஜனநாயகத்தில் தங்களோட எதிர்ப்பு பதிவு செய்யும் ஒரு வழியா கருதப்படுது. மக்கள் தேர்தலை புறக்கணித்தால் சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். இந்திய தேர்தல் விதிகளின்படி வாக்குப்பதிவு சதவீதம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் தேர்தல் செல்லுபடியாகும். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில 10,000 வாக்காளர்கள் இருந்து அதுல ஒரே ஒரு நபர் மட்டும் ஓட்டு போட்டாலும் அந்த ஒரு ஓட்டு பெற்ற வேட்பாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். மக்கள் தேர்தலை புறக்கணிச்சாலும் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்ற விதி நமது சட்டத்தில் இல்லை. எனவே மக்கள் புறக்கணித்தாலும் யாராவது ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி. ஒரு ஊரே ஓட்டு போடலைன்னா அந்த செய்தி தேசிய அளவுல கவனிக்கப்படும். அந்த மக்களோட கோரிக்கைகள், உதாரணத்துக்கு சாலை வசதி, தொழிற்சாலை எதிர்ப்பு, என்ன பிரச்சனை என்பது குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த முன்வரும். சர்வதேச அளவிலோ அல்லது தேசிய அளவிலோ அந்த தேர்தல் முறையாக நடத்தப்படவில்லை என்ற பின்பத்தை உருவாக்கும். வாக்களிக்க செல்லாமல் இருப்பது புறக்கணிப்பு. ஆனா வாக்குச்சாவடிக்கு சென்று யாருக்குமே வாக்களிக்க விருப்பம் இல்லை என்பதை பதிவு செய்வது நோட்டா. நோட்டா குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக மக்கள் புறக்கணிப்பு செய்யறாங்கன்னா மறுதேர்தல் நடத்தப்படுமானா நடத்தப்படாது. வாக்குச்சாவடியில வன்முறை காரணமா மக்கள் ஓட்டு போட முடியாமல் போனாலோ அல்லது வேட்பாளர்கள் யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இருந்தால் மட்டுமே மறுதேர்தல் அல்லது இடைத்தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்படும். சுருக்கமா சொன்னா, சட்டப்படி தேர்தலை புறக்கணிச்சா தேர்தல் நின்று விடாது. ஆனா அது ஒரு வலிமையான அரசியல் போராட்டமா பார்க்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.